அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு அக்டோபர் மாதத்தில் வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த திரிபுஷ்கர யோகத்துடைய நாளை பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம். திரிபுஷ்கர யோகம் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை நீங்கள் இந்த நேரத்தில் நீங்கள் செய்கிறப்ப மீண்டும் 3 முறை நம்ம செய்வதற்கான ஒரு சூழலை இந்த ஒரு நேரமும் நாளும் திதியும் இது எல்லாமே நமக்கு அமைச்சு கொடுக்கும். அதனால தான் இந்த நேரத்தில் நல்ல விஷயங்கள் நம்ம செய்யணும். ஏன்னா எந்த நல்ல விஷயங்கள் நம்ம செஞ்சாலுமே திருப்பி நம்ம செய்வதற்கான ஒரு வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த பிரபஞ்சமும் நமக்கு அந்த இறை நேரமுமே நமக்கு அமைச்சு கொடுக்கும். அப்படிப்பட்ட இந்த நேரம் நமக்கு எப்போ வந்திருக்கு, இந்த நேரத்தில் நம்ம என்னெல்லாம் செய்யலாங்கிற அற்புதமான தகவல்கள் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம். திரிபுஷ்கர யோகம் அப்படின்னா 3 மடங்கு நன்மை தரக்கூடிய ஒரு நாள். இந்த நாளில் எந்த ஒரு நல்ல காரியம் நம்ம செய்கிறப்பையும் அதே மாதிரி அந்த நல்ல காரியம் திருப்பி 3 முறை நம்முடைய வாழ்க்கையில் நம்மளே செய்கிற மாதிரி நடக்கும். ஏன்னா இதற்கான அந்த நட்சத்திரங்கள் திதிகள் ஒன்று கூடுறப்ப ஜோதிடத்தில் இப்படி திரிபுஷ்கர யோகம்ங்கிறது நமக்கு வரும். சில நேரம் எல்லா மாதமும் வரும், சில டைமில் நமக்கு ஒவ்வொரு மாதம் வராது, 2 மாதத்துக்கு ஒரு தடவை வரும். அப்படி இந்த அக்டோபர் மாதத்தில் நமக்கு வந்திருக்கக்கூடிய திரிபுஷ்கர யோகத்தை நம்ம சரியாக பயன்படுத்திக்கிட்டாலே போதும். முதல்ல இந்த நேரத்தில் நம்ம என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நேரத்தில் தங்கமோ வெள்ளியோ வாங்கினா திருப்பி மீண்டும் 3 முறை தங்கம் வெள்ளி வாங்கக்கூடிய ஒரு யோகம் வரும். அதாவது தங்கம் வெள்ளி இப்போ விற்கிற விலைக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் நிறைய பேர் அவங்க பெண் குழந்தைகளாக இருக்கட்டும் ஆண் குழந்தைகளாக இருக்கட்டும் கல்யாணத்துக்கு ஏதாச்சும் ஒரு நகை நம்ம வாங்கணும்னு நினைப்போம். இல்லாட்டி ஒரு நகை சீட்டு கூட போடலாம்ப்பா, நமக்கு மாதம் கொஞ்சம் அமௌண்ட்டு போட்டு ஒரு சீட்டு கட்டி அப்படி சிறுக சேமிப்பு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு கூட நினச்சிருப்பீங்க பார்த்தீங்களா. அப்படிப்பட்டவங்க இது மாதிரி நகைச்சீட்டு நம்ம ஆரம்பிக்கலாம். இல்லாட்டி பேங்க்லேயே ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நினைப்போம், அப்படி பேங்க்கில் ஆரம்பிக்கலாம். இல்லை வேறு ஏதாவது ஃபினான்ஷியல் சீட்டு போடலாம். இது மாதிரியான நல்ல காரியங்களையும் நம்ம செய்யலாம். அதே மாதிரி வீட்டுக்கு உங்களுக்கு ஏதாச்சும் முக்கியமான ஒரு பொருட்கள், பூஜை பொருட்கள் வாங்குறது, இல்லை புது ட்ரெஸ்ஸு வாங்குறது, அப்படி ஏதாவது சுப விஷயங்கள் நம்ம தொடங்குறப்ப இது மாதிரி நல்ல காரியங்கள் நம்ம வீட்டில் நம்ம நினைக்கிறப்ப நிச்சயமாக மீண்டும் அந்த பொருட்களானது நம்மக்கிட்ட சேருங்கிறது தான் ஐதீகம். அதனால தான் இந்த நேரத்தில் நல்ல காரியத்தை நினைக்கணும், நல்ல விஷயங்களை செய்யணும்னு சொல்லிட்டு நம்முடைய சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதே நேரம் நீங்கள் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னா, இந்த யோகத்தில் கண்டிப்பாக திருமணம் செய்யவே கூடாது. அடுத்தவங்களுக்கு நம்ம கடன் கொடுக்கவும் கூடாது, கடன் வாங்கவும் கூடாது. நிறைய பேர் இது மாதிரி நகை இந்த நேரத்தில் வாங்கினா ரொம்ப விசேஷம்னு சொல்லிட்டு எப்படியாச்சும் அடிச்சு பிடிச்சி ஒரு கடன் வாங்கி ஒரு நகையை வாங்கிடலாம்னு நினைப்போம். ஆனால் கடன் வாங்கி ஒரு நகையை நீங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்தீங்கன்னா மீண்டும் அந்த கடன் வாங்கக்கூடிய சூழல் தான் நமக்கு உருவாகும். அதனால் கொஞ்சமாக சேமித்து வச்சு உங்கள் கையில் என்ன பணம் இருக்கோ அந்த பணத்துக்கு வாங்கலாம். அப்படி முடியாதவங்க வேறு ஏதாவது நல்ல காரியங்கள் பண்ணலாம், தானங்கள் பண்ணலாம், அது மாதிரி கூட பண்ணலாம். அதே மாதிரி தேவையில்லாமல் இந்த ஒரு மருத்துவமனைக்கு, ஒரு எமர்ஜென்சிக்கு மருத்துவமனைக்கு போகலாம். ஆனால் இந்த நாளில் ஒரு முக்கியமான வேறு ஏதாவது ஒரு மெடிக்கல் இதுக்கு நீங்கள் போகிறீங்கன்னா அது அவசரம்னா போய்க்கலாம். மற்றபடி அனாவசியமாக ஒரு செக்கப்புக்கு, சாதாரண ஒரு ஜென்ரல் செக்கப்புக்கு அது மாதிரி பண்ண வேணாம். ஏன்னா மீண்டும் செய்யக்கூடிய சூழலை இந்த நேரமும் இந்த யோகம் நமக்கு அமைச்சு கொடுக்கும். அதனால தான் நல்ல விஷயங்கள், நல்ல ஆன்மீகத்துக்கான விஷயங்கள், நல்ல காரியங்கள் இது மாதிரி நீங்கள் இந்த நேரத்தில் நீங்கள் துவங்கி பாருங்கள். நிச்சயமாக நமக்கு அதை 3 முறை செய்வதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். அப்படி இந்த அக்டோபர் மாதத்துடைய திரிபுஷ்கர யோகத்துடைய அந்த நேரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அக்டோபர் மாதம் 28ஆம் தேதி மாலை 3:45 மணி முதல் அக்டோபர் 29ஆம் தேதி காலையில் 6:31 மணி வரைக்கும் இருக்குது. நமக்கு அந்த 29ஆம் தேதி காலையில் 6:30 மணிக்கு இப்போ நீங்கள் தங்கமே வாங்கணும்னு நினச்சா கூட எந்த நகைக்கடை அது மாதிரிலாம் திறந்துருக்க மாட்டாங்க. அதனால் அக்டோபர் 28ஆம் தேதி சாயங்காலம் அந்த 3:45 மணிக்கு மேலே நீங்கள் இப்போ ஏதாவது கோல்டு உங்களுக்கு வாங்கணும், இல்லை குழந்தைகளுக்கு ஏதாச்சும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த நேரத்தில் நீங்கள் இது மாதிரி நீங்கள் ஒரு சீட்டு போடுறதை நம்ம ஆரம்பிக்கலாம். இல்லாட்டி நிறைய பேர் நகை நம்ம எத்தனையோ நாட்களாக அடகில் வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அந்த அடகு வச்ச நகைக்கு கூட கொஞ்சமாக ஒரு பணம் நீங்கள் கடன் நீங்கள் இப்போ அடைக்கிறதுக்கான கொஞ்சம் ஒரு அமௌண்ட்டை நம்ம கட்டிட்டா கூட அந்த நகை திருப்பி மீட்பதற்கான ஒரு வாய்ப்புகள், வழிகள் இது எல்லாமே மீண்டும் நமக்கு உருவாகுங்க. அதனால் இந்த அற்புதமான ஒரு நேரத்தை நிச்சயமாக எக்காரணம் கொண்டும் தவறவே விடக்கூடாது.
நம்முடைய ஆன்மீகத்தில் இது மாதிரி நல்ல நேரங்கள், யோகங்கள் இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க. இந்த நேரத்தை எல்லாமே நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டாலே போதும். நம்ம தொட்டது எல்லாமே துலங்கும். நம்ம வாழ்க்கையில் எல்லாமே வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். அதனால் நம்பிக்கையோடு இது ஒரு சின்ன ஒரு முயற்சி இந்த மாதம் இப்போ ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னு நீங்கள் நினச்சா கூட போதும். நீங்கள் நிச்சயமாக ஒரு ட்ரையல் மாதிரி கூட செஞ்சு பாருங்கள். ஏன்னா இந்த நேரத்துக்கும் யோகத்துக்கும் அதீத ஒரு சக்தியும் பலனும் நிச்சயமாக கிடைக்கும். கண்டிப்பாக இந்த திரிபுஷ்கர யோகத்தை நீங்கள் பயன்படுத்துறது மட்டும் இல்லாமல் நமக்கு தெரிஞ்ச ஒரு 4 பேருக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்குமே நம்ம ஷேர் பண்ணோன்னா அவங்க அதை பயன்படுத்தி அவங்க ஒரு பலன் அடைஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த புண்ணியங்களும் நிச்சயமாக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கு தாங்க போய் சேரும். அதனால் கண்டிப்பாக மறக்காமல் இதை எல்லாருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த ஒரு பதிவானது நிச்சயம் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். இது மாதிரி நல்ல பல தகவல்கள் உங்களுக்கு நம்முடைய சேனலை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். நம்முடைய சேனலை நீங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.